ஜல்லிக்கட்டுக்காக அலங்காநல்லூர் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தை மாதம் 3ஆம் தேதி நடைபெற வேண்டிய ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் நடைபெறாததால் வேதனையில் ஆழ்ந்துள்ள மக்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றனர். மக்களின் போராட்டம் மற்றும் அவர்களது எதிர்பார்ப்புகள் குறித்த விவரங்களை களத்தில் இருந்து விவரிக்க இருக்கிறார் நமது மூத்த செய்தியாளர் தியாகச்செம்மல். அவருடன் ஜல்லிக்கட்டு பற்றிய வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி விவரிக்க இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கபிலன். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். தியாகச்செம்மல், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்துக்கு ஒரு சிறு பொறியா ஆரம்பிச்சது அலங்காநல்லூர்ல நடைபெற்ற அந்த மக்களுடைய போராட்டம் தான். நம்ம புதிய தலைமுறை கூட இடைவிடாது தொடர் நேரலையில மக்களின் எண்ண ஓட்டங்களை தொடர்ந்து பிரதிபலிச்சுக்கிட்டு பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம். இப்ப அலங்காநல்லூர் பகுதி மக்கள் 3ஆவது நாளா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய எண்ண ஓட்டம், மனநிலை எப்படி இருக்கு? தமிழரசன் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய போராட்டத்தின் தொடக்க புள்ளியாகவும் இந்த நொடி வரை இந்த போராட்டங்களின் மைய புள்ளியாகவும் இருக்கக்கூடிய கிராமம் அலங்காநல்லூர் கிராமம். ஜல்லிக்கட்டிற்கு எப்படி புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க கிராமமாக அலங்காநல்லூர் திகழ்கிறதோ அப்படி அதற்கான போராட்டம் குறித்த வரலாற்றிலும் இந்த கிராமம் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. நான் நேற்று மாலையிலிருந்து இந்த பகுதியில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல புதிய தலைமுறை இந்த போராட்டம் தொடங்கி அந்த முதல் நொடியிலிருந்து தொடர்ச்சியாக செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு செய்தியாளனாக களத்திற்கு வந்து நேற்று மாலை முதல் இன்று வரை இந்த மக்களின் உணர்வை பார்க்கும்போது சற்று பிரமிப்பு ஏற்படுகிறது. ஏனெனில் நாம் இங்கு இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த அலங்காநல்லூரிலிருந்து வாடிப்பட்டி செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையவே தங்கள் வீடாக மாற்றி இரவு பகல் பாராமல் இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று முன்பாக அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்தெல்லாம் மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்து இந்த சாலை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. மக்கள் வெள்ளத்தால் இந்த சாலை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. பதாகைகள் ஏந்தி, அதாவது பொதுவாக அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வு இருக்கும். ஆனால் இந்த கிராம மக்கள் அதை தாண்டியும் அவர்கள் வாய்ப்புக்கு உள்ளான அனைத்து திட்டங்கள், பதாகைகளில் எழுதி கொண்டு வருவது, சார்ட் பேப்பரில் எழுதுவது, கருப்பு துணிகளை எடுத்துக்கொண்டு எதிர்ப்பை காட்டுவது என பல போராட்டங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகள் நாம் நேரடியாக பார்க்கலாம். தற்போது எனக்கு அருகில் இந்த கிராமத்தினுடைய இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விழா கமிட்டியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட போன்ற வரலாற்று பேராசிரியர் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் நம்மளோடு பேச இருக்கிறார்கள். அவர்களும் இந்த பகுதியில் தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை பதிவு செய்துவிட்டு நான் தொடரலாம் என்று நினைக்கிறேன். இந்த சாலை, அதாவது அலங்காநல்லூரிலிருந்து வாடிப்பட்டி செல்லக்கூடிய சாலை தான் நாம் காட்டப் போகிறோம். இந்த சாலை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கிருந்து தொடங்கி அந்த கடைசி வரை நாம் அந்த பகுதியை பார்க்கலாம். தங்களுக்கு கிடைத்திருக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி, அதாவது ஒரு போராட்டம் என்பதையும் தாண்டி தப்படிப்பது, தாளங்கள் கொட்டுவது என போராட்டத்தை வேறொரு வடிவத்துக்கு இவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும் என்கிற உணர்வு அடுத்தடுத்த நாட்களில் நகர இன்னும் வீரியம் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தங்களது பள்ளி சீருடையோடு அமர்ந்திருக்கக்கூடியதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் இந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடந்தாக வேண்டும் என்பதை தாண்டி அதற்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே பேசி வருகிறார்கள், விளக்கி வருகிறார்கள். பல சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூட யோசிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தங்கள் தேவை ஒட்டி ஆய்வு செய்திருக்கக்கூடிய நபர்களாக இந்த மக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பல பெண்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்மணி நம்மோடு இருக்கிறவரிடம் பேசலாம். அம்மா, இந்த போராட்டம் முதல் நாள் தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் வேறு தளத்துக்கு போயிருச்சு. நீங்க எந்த பகுதியில் வந்திருக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவை எப்படி தெரிவிக்கலாம்னு நினைக்கிறீங்க? சார், நான் 15 மேட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் சார். அதாவது எங்களுடைய தமிழனுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக எங்க பிள்ளைங்க வந்து இங்க இருக்காங்க. எங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒவ்வொரு தமிழச்சியும் வந்துட்டு இருக்கா, இன்னும் வந்துட்டு இருக்கா, கண்டிப்பா வருவா. வாடிவாசல் திறந்து காலையில அவுத்து விட வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்தவே மாட்டோம். எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சே தீர்வோம். உங்க கிராமம் இங்க பக்கத்துல எந்த இடத்துல இருக்கு? உங்க கிராமம் மூலம் பக்கத்துல எல்லா கிராமங்களும் வராங்களா? அனைத்து கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு தமிழச்சியும் வந்துட்டு தான் இருக்கா. எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க ஆதரத்தை தெரிவிச்சே தீர்வோம். ஆனா போலீஸ்காரங்க வந்து மாணவர்கள் வந்து நீ அரெஸ்ட் பண்றதோ அந்த மாதிரி இதே தொந்தரவு எந்த இதுவும் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அப்படி பண்ணினாங்கன்னா வீட்டுல இருக்க ஒவ்வொரு தமிழச்சியும் உள்ள போவா, ஒவ்வொரு குழந்தைகளும் உள்ள போகும். நான் அப்படின்றத அந்த வன்மையா கண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாணவர் அரெஸ்ட் பண்றது வன்மையா கண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாடிவாசலத்திலிருந்து கண்டிப்பா காலையில அவிழ்த்து விட வேண்டும். எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்க காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு தமிழச்சியும் எழுதிட்டோம். மாணவர்களுக்கு ஆதரவாக, எங்க பிள்ளைங்களுக்கு ஆதரவாக நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து விழா குழுவை சேர்ந்தவர் சிலரும் நம்மோடு இருக்கிறார்கள். தம்பி தமிழரசன் அவரிடம் பேசலாம். வருடம் இந்த ஜல்லிக்கட்டை ஒரு ஆர்கனைஸ்டு இதுவா, அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் கமிட்டி அமைச்சு நடத்துற உங்களை போன்றவர்கள் இந்த 2-3 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு இல்லாத எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த போராட்டம் உங்களை போன்ற ஏற்பாட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான ஊக்கத்தை தந்திருக்கு? இந்த போராட்டத்தை வந்து மீண்டும் ஒரு காந்தியத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த மாணவர்கள் போராடுறது
இது வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு சுதந்திர போராட்டம் வந்து நடந்துச்சுங்க பார்த்தீங்களா. அப்போ இருந்த மாணவர்கள்னா வந்து எப்பயும் பிரச்சனை பண்ணுறவங்க, போராட்ட குணம் பண்ணுறவங்க, ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மாற்றி அறப்போராட்டத்தில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கள் கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா 4 நாள் நடக்கும், எந்திரிச்சு போயிடுவாங்க அவங்க வேலையை பார்த்து. ஆனால் மாணவர்கள் வந்து இது முழுமையாக இறங்குனதில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு வந்து இந்த தடவை வந்து நடந்துருன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அறவழி போராட்டம் காந்தியத்தை வந்து மிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இதே போன்று பல்வேறு ஊர்களில் வந்திருக்கக்கூடிய பலதரப்பட்ட மாணவர்கள் எல்லாம் நம்மோடு இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அந்த மாணவர் போராட்டத்தையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தம்பி தமிழரசன், பல்வேறு மாணவர்கள் இந்த பகுதியில் நம்மோடு குழுமி இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் பேசலாம். மாணவர்கள் போராட்டம் என்பதும் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது முதல் பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்களோ அதே போன்று இந்த பாதை முழுவதும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்களை சேர்ந்த பலரும் இங்கு அந்த நடுப்பகுதியில் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் அந்த இந்த சாலையினுடைய நடு பகுதியில் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள். வெளியூரில் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பலரும் இந்த பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தம்பி தமிழரசன், தியாகச்செம்மல், நேற்று மாலையிலிருந்தே களத்திலிருந்து நீங்க செய்திகளை, தகவல்களை வழங்கிட்டு வரீங்க. இந்த போராட்டம் ரொம்ப பிரமிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த பகுதியில காவல்துறையினர் என்னென்ன கட்டுப்பாடுகள், முன்னெச்சரிக்கைகள் ஏதாவது விடுத்திருக்கிறாங்களா? அவங்களுடைய வருகை, அவங்க காவல்துறையினர் எந்த அளவுக்கு அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? காவல்துறையை பொறுத்தவரை கிராம மக்கள் காவல்துறை யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த பகுதியினுடைய வெளிப்புறத்தில் தான் காவல்துறை இருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை கிராம மக்களோட எந்த விதமான பிரச்சனைகளோ சிக்கல்களோ இதுவரை எழவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த சாலை முழுவதும் கிராம மக்களின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதாவது எந்த அரசியல் கட்சியோ அமைப்புகளோ உள்ளிட்டவற்றின் தலையீடுகள் இல்லாமல் தன்னெழுச்சியாக கிராம மக்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக நாம் இதை பார்க்கிறோம். அதனால் வேறு யாருடைய தலையீடும் இல்லாமல் கிராம மக்கள் மட்டுமே தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். பல்வேறு மாணவர்கள் இருக்கிறார். அப்படி ஒரு மாணவர் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். நீங்க எங்கிருந்து வரீங்கப்பா? என்ன மாதிரியான உங்க உணர்வை எப்படி தெரிவிக்க வரீங்க? எந்த இடத்துல வந்திருக்கீங்க? கோச்சையில இருந்து வந்திருக்கேன். மதுரை கோச்சரைக்கு காலாசல் அருகே இருந்து வந்திருக்கேன். நாங்களும் ஜல்லிக்கட்டு வளர்த்தோம். அதை எங்கள் அப்பா ஜல்லிக்கட்டு நடத்தாதனால வித்துட்டாரு. நான் திரும்பி வாங்க சொன்னாலும் ஜல்லிக்கட்டு நடத்தாதனால எங்கள் அப்பா வேணாம், ஜல்லிக்கட்டு நடத்தின அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காண்டி தான் நான் அங்கே வந்திருக்கேன், கோச்சிலேருந்து வந்திருக்கேன். சரி, பல்வேறு தரப்பினரும் இந்த பகுதியில் இங்க இருக்கிறாங்க. இல்ல மாணவர்கள் இங்க வர சொல்லுங்க, கொஞ்சம் இங்க வர சொல்லுங்களேன். 2-3 பேர் இங்க வர சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. அதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வர சொல்லுங்க சார். இங்க முன்னாடி கொஞ்சம் வர சொல்லுங்க. 2-3 பேர் இங்க வர சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க. மாணவர்கள் இங்க வர சொல்லுங்க. மாணவர்களை முன்னாடி வர சொல்லுங்க. தம்பி தமிழரசன், நீங்க பார்க்கலாம் மாணவர்களுடைய போராட்டம். இல்ல மாணவர்களே பேசிட்டு நான் மாணவர்கள்ட்ட எடுத்துட்டு உங்களுக்கு இல்ல மாணவர்கள்ட்ட எடுத்துட்டு வரேன். மாணவர்கள்ட்ட கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. மாணவர்களை முன்னாடி வர சொல்லுங்க. இங்க வர சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்காக அலங்காநல்லூர் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக தர்ணா போராட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், ஊர் மக்கள், பெரியவர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அவர்கள் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதை களத்தில் இருந்து நமது புதிய தலைமுறை தொடர் நேரலையாக இடைவிடாது ஒளிபரப்பி வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதிலும் ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றன. அந்தந்த பகுதிகளில் இருந்தும் நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து கள தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். தற்போது அலங்காநல்லூர் பகுதியில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நமது மூத்த செய்தியாளர் தியாகச்செம்மனிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். நாங்க ஓட்டு போட்டு தானே நீங்களா போயிருக்கீங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு தயவு செய்து கவனிங்க, எங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. எங்கள்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம எங்க பேசி இதை சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணி கொடுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். தயவு செய்து அதெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? நீங்க எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? நான் இந்த ஜிஆர் நகர் சேர்ந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். நான் இங்க வந்து போராடுறதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு தீர்ப்பையும் நீதியும் தரல. நேற்று இருந்து நாங்க பனியும் வெயிலும் பார்க்காம இந்த இடத்துல உட்கார்ந்த இடத்த விட்டு நகராம அறப்பொலி போராட்டம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க மாணவனோட உணர்வை புரிஞ்சுக்கிறாம எல்லாரும் பேரிகார்டை போட்டு தடுக்கிறாங்க. அதுக்கு பதில் யார் சொல்றது? ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்டு 30 MP நாங்க மேல இடத்துக்கு அனுப்பிச்சோம்ல, எவன் வந்து எங்களுக்கு பதில் சொல்றது? இந்த மாணவரோட உணர்ச்சியை இந்த மாணவர்கள் தமிழ்நாடு மொத்தமும் வெளிப்படுத்தி இந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு காணி, இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலராக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஜல்லிக்கட்டு காலை அவுக்காம நான் இந்த மதுரை மண்ணை விட்டு
என் தாய் காலில் போய் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காம நான் விட மாட்டேன். அந்த ஒரே லட்சியத்தோட நான் நேரத்துல இருந்து சாப்பிட்டு மக்கள் எல்லாரும் எனக்கு நல்ல ஆதரவு தர்றாங்க சார். இந்த மக்களும் இங்க உள்ள தாய்மார்களும் என்னை பெத்த தாய் போல இங்க பாத்துக்கிறாங்க. எங்களுக்கு இந்த பணியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எங்க மாணவன் என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணுவான். அதை மீறி நாங்க இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்திட்டு தான் இங்க உள்ள அறவழி போராட்டம் மாணவர்கள் எல்லாரும் கிளம்புவோம். இப்படி மாணவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான போராட்டமாக இந்த போராட்டம் மாறி இருக்கிறது. அலங்காநல்லூர் எப்படி ஜல்லிக்கட்டு வரலாற்றில் மிக முக்கியமான ஊரோ அதே போன்று இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான இடத்திலும் இந்த ஊர் என்பது மிக முக்கியமான வரலாற்றை பெற்றிருக்கிறது.